ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து 2 புதிய நடைமுறையை அமலுக்கு கொண்டு வராங்க. 1/3/2025 முதல் அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு கட்டணங்களை யூபிஐ மூலம் செலுத்தும் வசதியை பார்த்தா அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு முறை பதிவிற்கான கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணங்களை தேர்வாணைய இணையதளத்தில் தேர்வர்கள் செலுத்துவதை எளிமைப்படுத்தும் விதமாக யூபிஐ மூலம் செலுத்தும் வசதியை தேர்வாணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு ஓடிஆர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு நீங்கள் 150 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெனிவல் பண்ணுறதுக்கு 150 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் யூபிஐ ஆப்ஷன் இருந்தது, பட் அதெல்லாம் பார்த்தா பேமெண்ட் சரியாக ஒர்க் ஆகலை. நிறைய பேருக்கு பேமெண்ட் அப்டேட் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ அதை சரி பண்ணி மீண்டும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலி பணியிட விவரங்களை இணைய வழியாக பெறும் முறை அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. முதல் முறையாக 2025 அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், சட்டப்பூர்வ வாரியங்கள் மற்றும் சட்டப்பூர்வ ஆணையத்திலிருந்து பல்வேறு தேர்வுகளின் மூலம் நிரப்பப்பட வேண்டிய காலி பணியிட விவரங்களை இணைய வழியாக பெறும் முறையை தேர்வாணையம் 1/3/2025 முதல் அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருக்க எல்லா வேக்கன்சியுமே பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்த்தா கேட்டு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த வேக்கன்சி நோட்டிஃபிகேஷனில் ஆட் பண்ணுவாங்க. பட் இதுக்கப்புறம் அதை ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு துறையில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அவங்க ஆன்லைன் மூலமாக டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா எப்போ வேக்கன்சி ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷனு கூட அந்த ஒரு பதவி ஆட் பண்ணிடுவாங்க. இந்த வசதி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தரையும் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு நீங்கள் அனுப்புங்க, துறை வாரியாக அனுப்புங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ எவ்வளோ வேக்கன்சி அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதை அவங்க ஆன்லைனில் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தெரிய வந்துடும். ஸோ எப்போயாச்சும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட அந்த வேக்கன்சி இவங்க ஆட் பண்ணி அனுப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸ் தான், எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக இப்போ இபி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்க வேக்கன்சியுமே இப்போதைக்கு அதிகபட்சமாக டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் நிறைவேற்றி வராங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு ஆன்லைன் மூலமாக அனுப்புறதுக்கான வசதியை 1/3/2025 அன்று முதல் புதுசாக பார்த்தா முதல் முறையாக அமல்படுத்தியிருக்காங்க. நல்ல ஒரு அப்டேட்னே சொல்லலாம். இதன் மூலமாக வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஈஸியாக டிஎன்பிஎஸ்சி ரெகனைஸ் பண்ணி அதை பார்த்தா ஆன்லைனில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வருஷம் 2025 நிறையா நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். குரூப் 4 வரப்போகுது, குரூப் 1 வரப்போகுது, குரூப் 2 வரப்போகுது. பல்வேறு வகையான நோட்டிஃபிகேஷன், பல வகையான வேக்கன்சி இந்த வருஷமும் உங்களுக்கு தொடருதுங்க. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க, ப்ரிப்பேராக இருங்க. கண்டிப்பாக இந்தமாரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.